தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச்டி கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக எழுதுவீங்க. ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் நீங்கள் பிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு அகாடமி போகலாமா வேணாமா சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, நேற்று என்ன நடந்துச்சு எக்ஸாமில், நியூவாக ஒன்று நடந்துச்சு நேற்று. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இனிமேல் போகிறவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு டிப்ஸ் சொல்லுவோம். ஸோ ஓகே, ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் ஆப்ஷனாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ட்ரேட்ஸ்மேனுக்கு ஓகே, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ட்ரேட்ஸ்மேன் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ, இப்போ என்னுடைய கிராமத்தில் நான் இருந்தேன் அப்படின்னா சும்மா சுற்றிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி நீங்களுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமைதியாக இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஒருத்தர் வேலைக்கு போனாலும் அந்த பலன் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு அவங்களை ஹெல்ப் பண்ணணும் தேவையில்லை, காசு கொடுக்கணும் தேவையில்லை. பட் ட்ரேட்ஸ்மேனுக்கு இத்தனை மாதிரி வேகன்சி வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, ஒரு கிராமத்தில் உங்களுக்கு மட்டும் ட்ரேட்ஸ்மேன் தெரியும் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற பசங்களுக்குலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூப்பிட்டு ஏங்க வாங்கடா, நீ 10th முடிச்சிருக்கியா, 10th முடிச்சிருக்கணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ கைட்டு வேலை இருக்கா, நீ வளர்க்கு இதுக்கு வேலைக்கு போடா, நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். இதில் போய் அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மோட்டிவ்ஸாக பேசுங்க. கண்டிப்பாக நீ அப்ளை பண்ணி வேலைக்கு போயிடலாம். இதில் வந்துட்டு கட்டாக எக்ஸாம் ஒன்றுமே இல்லைடா அப்படி சொல்லி ஓகே. அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதை வந்து வழிகாட்டி விடுங்க. இந்த மாதிரி போய் அப்ளை பண்ணுறா, 19 வேறு டைம் இருக்குது, பண்ணாமன்னு சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பிசியில் எது வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவர் போய் அட்டன் பண்ணிட்டு, ஒரு தடவை அட்டன் பண்ணுறாருன்னா, ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்துட்டாருன்னா, அடுத்தடுத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணி அடுத்த ஜாபுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷம் 2 வருஷத்தில் போயிடுவார். ஆனால் லைஃப் லாங் உங்களை மறக்க மாட்டார். ஓகே, ஸோ அது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று எக்ஸாம் என்ன நடந்துச்சு, என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லோரும் எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க. ஸோ ஓகே, அதில் வந்துட்டு ஆதார் கார்டில் வந்துட்டு சின்ன குழந்தை ஃபோட்டோ மாதிரி இருந்திருக்கு. ஸோ பேஸ் வந்துட்டு மிஸ்மேஸாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு வேறு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க. அவர் எடுத்துகிட்டு போகல. ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தா பார்த்துட்டு உள்ளே விட்டுட்டாங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய்க்கிறீங்க ஏதாவது. ஓகே, நீங்கள் பேன் கார்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க, இன்னொரு ப்ரூஃப் இருக்கிற மாதிரி. ஓகே, இல்லைனா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போய்க்கிறீங்க. எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த தவறை செய்யாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏற்கனவே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைவ் ஃபோட்டோ மாதிரி ஆதார் கார்டில் மாற்றிடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிறங்க. இப்போ மாற்ற வேணாம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ மாற்றிடுங்க. ஸோ ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்றுலாம் எத்தனை பேர் எக்ஸாம் வந்துட்டு அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்டு இல்லை, மீடியம் இல்லை, ஸோ 70 80 எல்லோரும் எடுக்கிறீங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்துட்டு அவங்க சொல்கிறது ஒவ்வொருத்தர் சொல்கிற வச்சு நம்ம சொல்ல முடியாது எப்படி எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி என்ன அப்படின்னா, ஆப்ஷன்லாம் நேற்றுலாம் கணக்கே இல்லாமல் ஆப்ஷன் ஆகிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் ஆப்ஷன் ஆகிறாங்க, என்னன்னே தெரியல. ஓகே, நேற்றுலாம் சித்திரத்தில் இருக்கிறனால கூட போகாமல் இருப்பாங்களான்னு தெரியல. நிறைய இடத்துலலாம் மதுரையில் வந்துட்டு என்ன அப்படின்னா, 15 பேர் தான் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. 15 பேர், 5 பேர், 10 பேர் அப்படின்னு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்காங்க. ஓகே, அதனால் எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறவங்க போய் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வட்டம் லக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்க்ரஸ் கண்டிப்பாக ஆகும் இந்த தடவை. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலமாக ஏன்னா இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்காதீங்க. அவங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 60 மார்க் எடுத்துருந்தீங்க, கம்மி தான். எல்லோரும் எழுதட்டும். எத்தனை பேர் ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்து லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போடுவோம். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு 55 60 எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், 2 பேருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அகாடமி போய் பண்ணலாம் தேவையில்லை. இப்போதைக்கு ரிசல்ட் வர வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டினியூ, அதாவது என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. லைட்டாக போங்க. காலையில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுங்க. ஒரு நாள் ஓடுங்க, ஒரு நாள் 1/2 கிலோமீட்டர் ஓடிட்டு ரெஸ்ட் எடுங்க. உடம்பு வலிக்காமல் மெதுவாக கண்டினியூ கிரவுண்டுக்குள்ளே போய் ஒரு மாதம் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் 5 கிலோமீட்டர் நார்மலாக ஓடிடுவீங்க. டயத்தில் ஓடுறவங்க ஓடிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு 30 25 நிமிஷம் 28 26 ஓடிட்டீங்க அப்படின்னா, 1 வாரம் 2 வாரம் ஒர்க் அவுட் பண்ணேன்னா நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் மாதிரி இதில் வந்துட்டு பிசிக்கல் ஹார்டெலாம் இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் ஓரளவு அடிச்சிருக்கேன் சார், எனக்கு வரும் ரிசல்ட்டை வெயிட் பண்ணாதீங்க. ஃபிசிக்கல் பண்ணுங்கள். உடம்பு ஃபிட்னஸ் தானே. லைட்டாக காலைல வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் குளுக்கோஸ் ஹில்ஸ்லாம் குடிங்க. லைட்டாக வார்ம் அப் ரன்னிங் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஒன்று இதில் அகாடமி போய் தான் நீங்கள் 5 கிலோமீட்டர் எக்ஸாமுக்கு போனால் ஓகே, அகாடமி போய் தான் ரன்னிங் பாஸ் ஆகலாம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு நான் அழகாக சின்ன ஒர்க் அவுட்டாக கொடுத்தாலும் உடம்பு பெயின் இல்லாமல், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இல்லாமல் ஒரு சராசரி, அதாவது நார்மல் உள்ள மனுஷன், அதாவது சராசரி உள்ள மனுஷனுக்கு ஒர்க் அவுட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளையிலேருந்து போயிருங்க. ஓகே, ஒன்று. அதுக்கப்புறம் மெடிக்கலில் கண் லேசர் பண்ணணும், தழும்பு கிளம்பு இருக்குது, மச்சை குத்திருக்கீங்க, அது மாதிரிலாம் இருந்தால் ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, மெடிக்கல் டேத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா அதை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாஸ் ஆகிறேன் ஃபெயில் ஆகிறேன் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க.
தயவு செய்து அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ ஓகே, என்னுடைய டிப்ஸ் இதான் இந்த வீடியோவில், அதை தான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக இந்த தடவை ஒரு நல்ல ஆஃபர். ஓகே, போன தடவை மாதிரிலாம் இந்த தடவை நடக்காது, கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். ஸோ இருந்தாலும் இன்க்ரெஸும் ஆகும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் ஆக்கரையும் சொல்கிறாங்க. அப்படி வந்தாலும் இதோட பெரிய லக்கு தான். இந்த எஸ்ஹெச்டியில் எக்ஸாம்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக ஒரு மோட்டிவ்ஸாக நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு பிசிக்கலும் இனிமேல் வந்துட்டு சரந்து நடப்பாங்க. 2 மாதம் 3 மாதம் தான் டைம் கொடுப்பாங்க, அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு நான் எக்ஸாம் அட்டன் போகிறவங்களுமே எனக்கு நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் நம்பிக்கை இருக்கவங்க கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம், ஏன்னா இப்போ ட்ரேட்ஸ்மேன் வந்திருக்கு. ஓகே, அடுத்த எஸ்ஹெச்டியும் வரப்போகுது. ஓகே, நீங்கள் 2-3 மாதத்தில் அடுத்த எஸ்ஹெச்டியும் வந்துடும், அடுத்து பிஎஸ்எஃப் மறுபடியும் ட்ரேட்ஸ்மேன் மறுபடியும் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேகன்சியும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் கண்டிப்பாக ஜாப் வாங்கிடுவீங்க. இதில் 5 வருஷம் 6 வருஷம் அட்டன் பண்ணி நீங்கள் நார்மலாக, ஏன்னா கரெக்டாக நீங்கள் பண்ண மாட்டேறீங்க. ஓகே, இந்த தடவை எல்லாருமே பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூனிஃபார்ம் போடணும்னா கஷ்டப்படணும். கண்டிப்பாக போடுவீங்க, முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்பிக்கை வைங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.